மனைவி பெயரில் உள்ள சொத்துக்கள், நகைகளை அபகரித்த, உணவு உடை வழங்கி பராமரிக்க தவறிய, வீட்டை விட்டு வெளியே துரத்திய மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 76 வயது முதியவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மாவட்ட கலெக்டரிடம் புகார். திருவள்ளூரில் தனது சொத்துக்களை அபகரித்து கொண்டு தனக்கு உணவு உடை ஆகியவற்றை வழங்கி பராமரிக்க தவறிய மகன் மீது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் கலெக்டரிடம் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் பாரதிதாசன் தெருவை சார்ந்தவர் ரகுநாதன், வயது 76, ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவருக்கு 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ரகுநாதனின் மனைவி சந்திராவை மகன் பாலாஜி தனது வாகனத்தில் ஆவடி அடுத்த ஓரை கிராமத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது வாகனத்தை அஜாக்கிரதையாக ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்தில் மனைவி சந்திராவுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதே நேரத்தில் மகன் பாலாஜி செய்த விபத்தினை மறைத்துவிட்டு மனைவியை தவறி விழுந்துவிட்டதாக தெரிவித்தனர். ஆனால் தாயார் இறந்ததற்கு செய்ய வேண்டிய எந்த சடங்குகளையும் மகன் பாலாஜி செய்ய மறுத்துவிட்டார். மேலும் மனைவி சந்திரா பெயரில் வங்கியில் இருந்த ரூபாய் 18 லட்சம் மற்றும் 25 சவரன் நகை மற்றும் வெள்ளி நகைகள், நிலப்பத்திர ஆவணங்கள் பேங்க் லாக்கரில் இருந்து அதற்கு மகன் பாலாஜியை வாரிசுதாரராக நியமித்துள்ளார் ரகுநாதன். தனக்கு உடல்நிலையும் கண் பார்வையும் செவித்திறன் குறைபாடும் இருப்பதால் மகன் பாலாஜியை நியமிக்க மனைவியிடம் தெரிவித்துள்ளார். அதனையடுத்து தனது தரப்பில் இருக்கும் குறைபாடுகளையும் அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருந்த நகைகளையும் பணத்தையும் ஒரு பகுதி எடுத்து மகன் பாலாஜி செலவு செய்துள்ளார். மேலும் இதுவரை தனக்கு உணவு, மருத்துவ செலவுகளோ மருந்து மாத்திரைகளோ எதுவும் வாங்கி தரவில்லை. இது குறித்து பாலாஜியிடம் ரகுநாதனின் மகள்கள் கேட்டபொழுது அதிகமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததும் சகோதரிகள் என்றும் பாராமல் கடந்த 26ஆம் தேதி கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் தந்தை ரகுநாதனையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தியுள்ளார். இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான ரகுநாதன் திருவள்ளூர் வீரராகவர் கோவிலில் உணவின்றி பிச்சை எடுத்து அங்கேயே 1 வாரமாக உறங்கி வந்துள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ரகுநாதன் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் என் உழைப்பில் வந்த வீடு, நகை மற்றும் வெள்ளி பொருட்களை எனது மகன் பாலாஜியும் அவருடைய மனைவி வேதப்பிரியா மற்றும் வேதப்பிரியாவின் தந்தை சந்திரசேகர் மற்றும் அண்ணன் லோகேஷ் ஆகியோர் திட்டமிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என்னை பசி பட்டினியால் கொடுமை செய்து கொல்லவும் துணிந்து விட்டார்கள். அவர்களால் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எனவே எனது மனைவியை விபத்து என்ற பெயரில் இறப்பை ஏற்படுத்திய மகன் பாலாஜி என்னை பட்டினி போட்டு கொள்ளும் சூழ்ச்சி செய்து வருகிறார். ஆகையால் தன்னை பராமரிக்க தவறியும் தன் சொத்துக்களையும் எனது மனைவியின் நகைகளையும் அபகரிக்க நினைக்கும் மகன் பாலாஜியிடம் இருந்து என்னை பாதுகாத்து சொத்தை மீட்டு தர வேண்டும். மேலும் அதற்கு உடந்தையாக இருக்கும் அவரது மனைவி, மாமனார், மைத்துனர் ஆகியோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் முதியவர் ரகுநாதன் தெரிவித்துள்ளார். ரகுநாதன் பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். வணக்கம் சார், நான் ஜான் வழக்கறிஞர். என்னோட ரகுநாதன் என்பவர் முதியவர், என்னோட கிளைண்ட். அவர் சுமார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வீரார் கோயில்கிட்ட போகிற வரவங்ககிட்டலாம் கொஞ்சம் காசு கேட்டுட்டு உணவு கேட்டுன்னு இருந்தார். நான் என்னன்றது என்னோடய வார்டுக்கு உட்பட்டது. நான் நகர்மன்ற உறுப்பினர்னால என்னோடய வார்டுக்கு உட்பட்ட இடத்துல போய்ட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. போய்ட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அது என்னோடய வார்டுக்கு அடுத்தது பாரதிதாசன் தெருவில் இவரோட சொந்த வீடு இருக்குதுங்க. இவர் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் கார்பெண்டராக ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. இவர் நல்ல வேலை செய்யும் போது இவருக்கு ஒரு பையன் பேர் பாலாஜி, இவரோட பையன். 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பையன் இப்போ கல்யாணம் ஆகாமல் இருந்தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இந்த 6 மாதம் பிட்வீன் கேப்பில் இவங்களோட மனைவி இறந்துட்டாங்க. கடந்த ஆண்டு இறந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, இவர் நல்லபடியாக அது வரைக்கும் நல்லா இருந்தாருங்க. அந்த தம்பிக்கு அந்த பாலாஜின்ற ஒரு கல்யாணம் ஆன பிறகு இவர் மிகவும் ரொம்ப அவங்களோட
பொண்ணோட பேச்சை கேட்டுக்கின்னு அதுக்கப்புறம் மருமகன் அதுக்கப்புறம் மருமகள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாமனார் இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு திட்டம் திட்டி இவரை வெளியே அனுப்பிடுறாங்க. இவரை வெளியே அனுப்பிட்டு இவர் உணவு கொடுக்காம இவருக்கு அடிப்படை வசதி எதுவுமே செய்து கொடுக்காம இவர் சம்பாரித்த வீட்டில் இவரால் இருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இவர் அடித்து அனுப்பிச்சதாக சொல்கிறாரு இவருங்க. அது குறித்து என்ன பண்ண இன்றைக்கி கலெக்டர் சார்கிட்ட வந்துட்டு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த மனுவை கலெக்டர் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா ஆர்டிஓக்கு ஃபார்வர்டு பண்ணியிருக்கிறாருங்க. மேலும் இவரோட நியாயம் இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கணுன்றதுனால இதை ஒரு மனுவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறோம். நன்றி, வணக்கம். என் பேர் ரகுநாதன். நான் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். நான் சம்பாதிச்ச பொருள் அனைத்தும் என் பையன் எல்லாம் எடுத்துக்கின்னு என்னை வெளியேற்றிட்டான். வாய்ப்போச்சு ஒரு 2-3 வாரம் ஆகுது. வீரார் கோயிலில் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன். இப்போ நான் வீட்டை விட்டு பொண்ணு வீட்டானும் போக முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்துக்கிறேன். ஐயா, என்ன பண்ணுறாரு? புள்ள ஒரு வேலை செய்யறதில்லை, வீட்டில் சும்மா தாங்கிறான்.